சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் சொன்ன மாதிரியே சிறுமலை காட்டுக்குள்ளே போய் அங்கே உள்ள மருந்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. வந்து மெடிக்கல் கேம்பில் கொடுத்து எல்லாருக்கும் அந்த மருந்தை கொடுத்ததும் அவங்க உயிர் பழச்சிக்கிறாங்க. அப்போ தான் பெரிய டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் பயப்பட தேவையில்லை, உன் துணிச்சலை பாராட்டுறோம் தமிழ். நீ சொன்ன மாதிரியே போய் அந்த காட்டுக்குள்ளே போவேணாம்னு எவ்வளவோ பேர் பயமுறுத்தணும். அப்படி இருந்தும் துணிச்சலோடு போய் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து இத்தனை உயிர்களையும் காப்பாற்றிட்ட, உன்னுடைய துணிச்சலை பாராட்டுறோம் அப்படின்ட்டு பெரிய டாக்டர் அங்கே உள்ளவங்கெல்லாம் தமிழை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராசாங்கம் முழிச்சு பார்க்குறாரு. அந்த பெரிய டாக்டர் வந்து ராசாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க, நல்ல வேளை எல்லாரும் உயிர் பொழைச்சிக்கிட்டீங்க, இன்னி எந்த ஆபத்தும் இல்லை, ஆபத்தெல்லாம் கடந்துட்டீங்க. இதுக்கு காரணம் உங்கள் மருமக தமிழ் தான். அவன் மட்டும் போய் துணிச்சலோடு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வரலைன்னா இன்னைக்கு ஒருத்தலை கூட உங்களை உயிரோட பார்த்துருக்க முடியாது. உண்மையிலே இந்த பாராட்டு புறம் உங்கள் மருமகளை தான் போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு அவர் தமிழை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. அப்பத்தாவும் பார்த்து தமிழை பார்த்து சொல்கிறாங்க, என் பேத்தி எப்படியாப்பட்டவ, இந்த வாய் வயிறுமா இருந்துக்கிட்டு எப்படிமா நீ அந்த காட்டுக்குள்ளே போவேன்னு சொன்னதுக்கு நான் போயிட்டு வந்துடுவேன் அம்மாச்சி, நான் போயிட்டு வந்து என் மாமா இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலோட போனவல்ல என் பேத்தி, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை முத்தம் கொடுக்குறாங்க அப்பத்தா. அந்த நேரம் பார்த்து அங்கே குறி சொல்கிறவங்க அம்மா ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க ராசாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு வந்து ஒரு பெரிய கண்டமே இருந்துச்சு, அந்த கண்டத்துல இருந்து உன்னை காப்பாற்றினது வேற யாரும் இல்லை, உன் வீட்டு மருமக மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது தமிழை தான் சொல்கிறாங்க. உனக்கு இப்போ ஒரு பெரிய கண்டம் இருந்திருக்கு, அந்த கண்டத்துல இருந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கா. உன்னைய மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் உள்ளவங்களையெல்லாம். அதுக்கு காரணம் அவள் வகுத்துல வளர்கிற பிள்ளைனாலதாப்பா. அந்த கரு உண்டாயிருக்க நேரம்தான் உங்களுக்கு இந்த கண்டத்துல இருந்து, இவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து நீயும் உன் குடும்பமும் தப்பிச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை சனிச்ச நேரம் நல்ல நேரம்ப்பா, இல்லைன்னா இந்த கண்டத்துல இருந்து நீ பொழைச்சிருக்கவே முடியாது அப்படின்னா அந்த குறி சொல்கிற அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்பத்தா சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, இனிமே என் பிள்ளைக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு அவங்க அப்பத்தா கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் கடந்துட்டாங்க, இனிமே எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மருமக வயிற்றுல வளர்றது ரெட்டை குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ராசாங்கம், என்னது ரெட்டை குழந்தையா அப்படிங்கிறாங்க. தமிழும் சேதும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது ரெட்டை குழந்தையா, இதை நம்மளுக்கு யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்க்குறாங்க தமிழ். ஆமாம்மா, அந்த அம்மா சொல்கிறது சரிதான், உன் வயிற்றுல இருக்கிறது ரெட்டை குழந்தை தான். ஏன்னா வந்து நான் உன்னிட்ட சொல்லலை, எனக்கும் டாக்டருக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படிங்கிறாங்க. தமிழ் வகுத்துல ரெட்டை குழந்தைனவும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் அந்த குறி சொல்கிற அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு கையை நீட்டுறாங்க. அதில் ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி வருது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரெட்டை குழந்தைய காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அம்மா கையை காட்டுறாங்க. இதில் இருக்கிறது ரெட்டை குழந்தை, நம்ம வகுத்துல இருக்கிறது ரெட்டை குழந்தைகளா அப்படின்ட்டு அவங்க வகுத்தை தொட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க மாசமானதும் கேட்டதுமே அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருந்திருக்கு. இப்போ ரெட்டை குழந்தைன்னு கேள்விப்பட்டதும் ரொம்பவே சேது சந்தோஷப்படுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாவுத்திரியும் ஈஸ்வரியும் கண்முழிச்சு பார்க்குறாங்க. என்னது, இவளுக்கு பிறக்க போகிறது ரெட்டை குழந்தையா, இவளையே அழிக்கணும்னு நம்ம நினச்சோம், இதில் இன்னும் 2 உருவாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுகளுக்குள்ள புலம்புதுக. இன்னைக்கு உயிரை காப்பாற்றினதே தமிழ் தான், நன்றி விசுவாசம் கூட அதுகளுக்கு இல்லை. மறுபடியும் அதுக தமிழை இன்னும் பழி வாங்கணுன்ற உணர்ச்சி தான் அதுகளுக்கு இருக்கே ஒழிய தமிழ் செஞ்ச நல்லதை எதையுமே அதுக ரெண்டுமே நினைக்க மாட்டேங்குதுங்க. அந்த குறிப்பாக்குற அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வீட்டை விட்டு போச்சுன்னா உனக்கு நல்லதில்லை, அதனால இந்த பொண்ணை உன் பக்கத்திலே வச்சுக்க. இந்த பொண்ணு உன் வீட்டில் இருக்க இருக்க உன்னைய தீய சக்திகள் எதுவுமே நெருங்காது. அதோட அவள் பெற்றுக்க போகிற அந்த ரெட்டை குழந்தைகளும் உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக வந்து பிறக்க போதுக. அதனால உன் மருமகளை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு சேது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.